ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஜில்லுன்னு ஒரு ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இதில் சர்க்கரை வெல்லம் எதுவுமே சேர்க்கலை, அது இதுன்னு நிறைய பொருளும் சேர்க்கலை. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு எடுத்துருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு சப்ஜா சியா சீடு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை ஊற வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா ஊறி வந்துடும். இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கிறேன். அதாவது 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கிறேன். பால் நல்லா ஃபுல் க்ரீம் பாலாக எடுத்துக்கோங்க. பால் நமக்கு நல்லா கொதித்து வரணும். அது வரையும் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இது கொதிக்கிற டைம்லேயே ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன். கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா அரிசி மாவுலேயுமே செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். பால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கலாம். விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் கலந்து எடுத்திங்கன்னா கரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு பால் நல்லா கொதித்து வந்துட்டு, இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஒருக்கா நல்லா ஸ்பூன் வச்சு கலந்துட்டு தான் சேர்க்கணும். இல்லைனா பவுடர் அடியில் தங்கி இருக்கும். இது போல் நல்லா கரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போதே இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு கட்டி எதுவும் விழாமல் இருக்கும். நமக்கு கஸ்டர்ட் பவுடர் ரொம்ப கெட்டியாகி வர வேண்டாம். நம்ம கஸ்டர்ட் ட்ரிங்க் தான் ரெடி பண்ண போகிறோம். ஓரளவு சிம்லேயே வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நமக்கு கெட்டியாகி வரட்டும். நம்ம சேனல்லே நிறைய வெரைட்டியான சம்மர் ட்ரிங்க் ரெசிபிலாம் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ டைமில் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு சேர்க்குறதா இருந்தால் இந்த டைமில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். அதுபோல் வெள்ளை சக்கரை சேர்க்குறதா இருந்தாலும் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. உங்கள் இனிப்பு சுவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ பால் நல்லா திக்காகி வந்துட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் வந்தாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இது ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு நல்லா திக்காகி வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் வைக்க வேண்டாம், வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது நமக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வரணும். ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நான் மீடியம் சைஸில் ஒரு கேரட் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு 6லேருந்து ஒரு 7 போல் பேரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். நம்ம இனிப்பு சுவைக்கு தக்கன சேர்த்துக்கலாம். நீங்கள் பேரிச்சம்பழம் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா சுகர் கூட சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கூட நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கேரட்டையும் பேரிச்சம்பழத்தையும் குக்கருக்கு மாற்றிட்டு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 விசில்லே நல்லா வெந்து வந்துடும். நமக்கு விசில்லாம் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறப்ப இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம வேக வைக்கும்போது சேர்த்துருந்த அந்த தண்ணியோடவே சேர்த்து அரைச்சி எடுக்கணும். இங்கே நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு இப்போ இது நல்லாவே ஆறி வந்துட்டு, ஆறினதுக்கப்புறமா கொஞ்சம் கூட நல்லா திக்காகி வந்திருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேரிச்சம்பழம் கேரட் அந்த விழுதை சேர்த்துக்கலாம். முழுவதுமாகவே சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுக்கணும். இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எதுவுமே சேர்க்கல, ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கேரட் வேண்டான்னா நீங்கள் வாழைப்பழத்தை கூட நல்லா மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த அந்த சப்ஜா சீடுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். சப்ஜா சீடெலாம் நம்ம தேவைக்கு தக்கன கொஞ்சம் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை வேறு பவுலுக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு கூட வச்சு சாப்பிட்லாம். நான் இதில் ஐஸ் க்யூப் போட்டு நான் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். நல்ல ஜில்லுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.